Hello friends, hi, வணக்கம். இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் salient features of இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி 5 ப்ரொவிஷன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு 5 பற்றி பார்க்கலாம். ஓகே, இது வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். அது என்னப்பா பார்லிமெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் தான் ஒன்றும் இல்லை, பிரைம் மினிஸ்டர் பேஸ்ட் கவர்மெண்ட். ஓகே, இது வந்து வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதோட மாடிஃபைடு ஃபார்மெட்டு. அதாவது கேபினட் ஃபார்ம். பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்னா பார்லிமெண்ட் வில் டேக் டெசிஷன்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த கண்ட்ரிக்கு தேவையான முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்லிமெண்ட்டு தான் எடுக்கும். ஸோ இட் இஸ் அ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அண்ட் இதோட மெயின் கான்செப்டே வந்து மெயின் பிரின்சிபிளே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் அண்ட் கோஆப்ரேஷன். லைக் லெஜிஸ்லேட்டிவும் சரி எக்ஸிக்யூட்டிவும் சரி ஒரு கோஆர்டினேஷன் வித் கோஆப்ரேஷனில் இருந்தால் மட்டும்தான் ஒரு டெசிஷன்ஸை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. சரி, பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் அது என்ன அப்படின்னா சிம்பிள். நம்ம பார்லிமெண்ட்டுக்குன்னு ஆட்களை வந்து எடுத்து அனுப்புவோமா, லைக் எம்பி எலெக்ஷனில் ஓட்டு போட்டு நாங்கள் எம்பி செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் பார்லிமெண்ட்டுக்கு போவாங்களா, இதில் வந்து அவுட் ஆஃப் த பர்சன்ஸ் ஆர் செலக்டட் இல்லைனா சம் இம்பார்ட்டன்ட் பர்சன் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க. அண்ட் மற்ற நிறைய பேர் அவங்க நாமினேட் பண்ணி அவங்க வந்து மினிஸ்டர்ஸ் ஆவாங்களா. ஸோ இந்த மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ப்ளஸ் பிரைம் மினிஸ்டர் இவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ். அவங்க ப்ளஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ்னா இவங்களும் பார்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் தான். ஆனால் இந்த மற்ற மெம்பர்ஸ் இருப்பாங்களா, இப்போ 500 பேர் போகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 20 பேர் 30 பேர் தான் மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க. அந்த 30 பேரை தவிர உள்ள 470 பேர் இருக்காங்கல்ல. ஸோ இந்த டோட்டல் சிஸ்டம் அண்ட் இந்த 30 பேர் எடுக்கிற டெசிஷன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிற கோஆர்டினேஷனை வச்சு வகது தான் இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ மெயினாக பார்லிமெண்ட்டு தான் இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்து போகும். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, லைக் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இவங்க தான் வந்து கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லெஜிஸ்லேச்சர். அதாவது டோட்டலாக இந்த லெஜிஸ்லேச்சருக்கு கலெக்டிவாக ரெஸ்பான்சிபிளான பர்சன்ஸ் யாரு அப்படின்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதில் சீஃப் மினிஸ்டரும் ஒன் ஆஃப் த ஆளு தான். ஓகேயா, சரிப்பா, இது பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் புரிஞ்சிருச்சு. ஏன்னா பிரைம் மினிஸ்டரை பேஸ் பண்ணி நீ ஏதோ பண்ணுவ அப்படின்னு. இந்த மாதிரி வேறு ஏதாவது சிஸ்டம் இருக்கானா, எஸ், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. யுஎஸ்ஏலலாம் அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த பிரசிடென்ட் வந்து அவங்களோட பார்லிமெண்ட்டில் ஒரு ஆளாகவே இருக்க மாட்டாங்க. அதை நம்ம ஃப்யூச்சரில் அதை பற்றி பார்க்கும்போது கம்பேரிசன்லாம் பார்ப்போம். ஸோ அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட், ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸ். ஓகே, அது என்ன ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் நிறைய பார்த்துருப்போம், ஃபெடரேஷன் அந்த மாதிரிலாம். ஃபெடரல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரிக்குள்ளே ஸ்டேட்ஸுக்குன்னு சில அத்தாரிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஃப்ளாகில் உள்ள அந்த 50 ஸ்டாரில் வந்து 50 ஸ்டாரும் 50 ஸ்டேட்டை குவிக்கும். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ 50 ஸ்டேட் சேர்ந்த ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்லுவாங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்தியாவிலையும் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா யூஎஸ்ஏல வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாம் ஒரு கண்ட்ரியாக ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரியை உருவாக்குறாங்க. அப்போது ஸ்டேட்ஸுங்கிறதே தனியாக ஒரு கண்ட்ரியாக ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ளது. பட் அந்த ஸ்டேட் வந்து யூஎஸ்ஏ அப்படிங்கிற கண்ட்ரியோட தானே இணைச்சிக்கிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கண்ட்ரியில் ஒரு பார்ட்டு. பட் இந்த ஸ்டேட்டுக்கும் தனியாக ரூல்ஸ் இருக்கும். அவங்க தனக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சுப்பாங்க, தனக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் வச்சுப்பாங்க. தவிர அந்த மெயின் கண்ட்ரிக்கு கீழேயும் அவங்க வருவாங்க. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்த சென்டர் தான், அதாவது இந்தியாங்கிறது கண்ட்ரி. இந்த இந்தியன் கண்ட்ரி வந்து ஸ்டேட்ஸை பிரிச்சிருக்காங்க. இந்தியாங்கிற கண்ட்ரி தான் தமிழ்நாடை கொண்டு வந்துச்சு, இந்தியாங்கிற கண்ட்ரி தான் ஆந்திராவை கொண்டு வந்துச்சு. அதே இந்தியாங்கிற கண்ட்ரி அந்த யூனியன் தான் ஆந்திரா தெலுங்கானான்னு அதை பிரிச்சிச்சு. ஸோ இங்கே வந்து மெயினாக என்ன அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து டிவிஷன்ஸை கொண்டு வருது. அங்கே எப்படின்னா அப்படி கிடையாது, நிறைய ஸ்டேட்ஸ் சேர்ந்து கண்ட்ரியை கொண்டு வந்துச்சு. இங்கே கண்ட்ரி நிறைய ஸ்டேட்ஸை கொண்டு வருது, டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகே, அப்போது நம்ம யார் அப்படின்னா நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது எல்லா ஸ்டேட்டுமே யுனைட்டடாக இருப்போம். ஓகேயா, ஓகே, இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிருச்சு. சரி, ஸோ அதனால இப்போது அவங்க அது என்ன யூனிட்டரி பயாஸ் ஃபெடரல் சிஸ்டம். ஓகே, லைக் நம்ம வந்து நம்மளுக்கும் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது, ஃபெடரலாக இருக்கும். ஓகே, யூனிட்டரி பயாஸ்னால் என்னென்னா சில டைமில் வந்து முக்கியமான டெசிஷன்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்னால எடுக்க முடியாது, யூனியன் கவர்மெண்ட் எடுப்பாங்க. இவங்களுக்குன்னு சில பவர்ஸ், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதாவது வந்து இவங்களுக்குன்னு ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, யூனியன் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நம்ம பொறுமையாக பார்க்கலாம். பட் இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில பவர்ஸ் வந்து யூனியனுக்கு கீழே இருக்குது. அதாவது வந்து எமர்ஜென்சி ப்ராவின்சஸ் வச்சுக்கலாம். இப்போது ஒரு நாட்டுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா அப்போ ஸ்டேட் வந்துட்டு ஏன் இஷ்டம், நான் என்ன மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அந்த கண்ட்ரி வந்து கரெக்டாக அதை வந்து
ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி ப்ராசஸ் டைமு இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அப்போது ஆஸ் அ கண்ட்ரியாக தான் நம்மளை வந்து டீல் பண்ணுவாங்க. நமக்குன்னு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, பட் அட் டைம்ஸ் வந்து நம்ம ஆஸ் அ கண்ட்ரியாக நம்மளை டேக் ஓவர் பண்ணி ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதுலேயும் நிறைய லீகாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாம். பட் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து நம்ம வந்து ஸ்டேட்டாக சில உரிமைகள் இருக்குது, ஆனால் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்கோம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இல்லை, இந்தியா கண்ட்ரிக்கு கீழே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இந்த கான்செப்ட் ரொம்ப பழசு, அதிக பழசு இல்லை. லைக் 18 வயசுக்கு மேலே ஆன யாராக இருந்தாலும் அவங்க லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கும் சரி, இல்லைனா நார்மல் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன்ஸ்க்கும் சரி அவங்க வந்து ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன ஏஜ் வயசாக இருந்தாலும் ஸோ எதுனாலும் நீங்கள் வந்து ஓட்டு போடலாம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோமா? காமனான ஒரு விஷயம் தானே. ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறோன்னா, இது பல வருஷங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. லைக் 1940s வரைக்குமே வந்து காமன் ஃப்ரான்ச்சைஸ்லாம் கொடுக்கவே இல்லை. நம்ம கூட ஆல்ரெடி பார்த்துருப்போம், இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து லிமிடெட் ஃப்ரான்ச்சைஸ் மூலயமா தான் ஓட் பண்ணி எடுத்துருப்பாங்கன்னு. ஏன்னா அப்போ இருந்த காலகட்டமாக அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் கிடையாது. நீ படித்தவன் படிக்காதவன் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸ்கிரிமினேஷன் கூட இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக ஓட்டுரிமையை கொடுத்துருக்கோம். இதை வந்து 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 தான் வந்து 21 வயசாக இருந்ததை வந்து 18 வயசாக மாற்றினோம். எப்போ மாற்றினோம்? 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. எப்போவுமே ஒரு ஆக்ட் படிக்கும் போது அந்த இயரோட சேர்ந்து படிக்கணும். அண்ட் அந்த ஆக்டோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக படித்து வச்சுக்கணும். இப்போது 2 விதமாக கேட்டாலும் எழுத தெரியணும். 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸோட ஏஜை வந்து கம்மி பண்ணாங்க 21 to 18 அப்படின்னு சொல்ல தெரியணும். 21 to 18 எப்போ வந்துச்சு, எந்த வருஷம் வந்துச்சுனாலும் ரிவர்ஸில் சொல்ல தெரியணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், எமர்ஜென்சி பவர்ஸ். ஆல்ரெடி நம்ம எமர்ஜென்சி பற்றி பார்த்துருப்போம். யூனிட்ரி வித் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸில் பார்த்துருப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் எமர்ஜென்சி பவர்ஸ்னால் என்னென்னா, ஒரு கண்ட்ரி ஏதோ ஒரு காரணத்தினால எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு போகும்போது மொத்த கண்ட்ரியும் சேர்ந்து சிங்கிள் பாடியாக வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்போனாலும் இருக்கலாம். லைக் ஏதாச்சும் நம்ம கண்ட்ரி மேலே ஒரு வார் வந்துருச்சு, இல்லைனா கைண்ட் ஆஃப் ஆர்ம்ட் ரிபெல்லியன், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரேக் டவுன், ஏதோ கான்ஸ்டியூஷனல் மெஷினரியிலேயே ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஒரு கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து வந்துருச்சு கண்ட்ரிக்கு அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப அடிச்சுக்காம அப்போ வந்துட்டு நீதான் பெருசன் நான் தான் பெருசுன்னு சொல்லாமல் எல்லாருமே வந்து யுனைட்டடாக ஆகி ஒரே கவர்மெண்ட்டுக்கு கீழே இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே வந்து சில விஷயங்களாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுதான் எமர்ஜென்சி ப்ரொவின்சஸ். கேள்விப்பட்டிருப்போம், அதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். பட் ஸ்டில் இதுதான் எமர்ஜென்சி ப்ரொவின்சஸ். அண்ட் தென் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னால் ரொம்ப சிம்பிள். இப்போ யூஎஸ்லாம் போனோம்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறும்போது சிட்டிசன்ஷிப்பும் மாறிட்டே இருக்கும். பட் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம டோட்டல் கண்ட்ரிக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒரே கைண்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் தான் நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இங்கே இருந்தாலும் அதே சிட்டிசன்ஷிப் தான், வேறு இடத்துக்கு போனாலும் அதே சிட்டிசன்ஷிப் தான். ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து இதுதான். மெயினாக வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டு, ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸ், அது ஏன் வந்துச்சு, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸு, எமர்ஜென்சி பவர்ஸ் அண்ட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு. இதுக்கு அடுத்து இன்னும் 5 இருக்குது, அதை நம்ம கன்சிக்வெண்ட் வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை இதில் ஏதாவது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, உங்களுக்கு இதில் போடுற ஸ்லைட்ஸில் உள்ள இது புரியல, இந்த மாதிரி எனிதிங் வாட் எவர் இட் மைட் பி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் இஸ் அ ஒன்லி வே ஃபார் இன்ட்ராக்ஷன். And thanks a lot for all your support. Thank you.